வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடக்க போகிற 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வீரர் நீக்கப்பட்டிருக்காரு. அதற்கான காரணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்தியா 3 டெஸ்ட் போட்டியில் ஜெயிச்சதுனால கடைசி டெஸ்ட் போட்டியில் ரொம்ப ஜாலியாக ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இந்திய வீரர்கள் ஆடுவாங்க. மார்ச் 7ஆம் தேதி தர்மசாலாவில் இந்த போட்டி தொடங்க போகுது. இப்போ அந்த போட்டிக்கு நீண்ட நாள் இருக்க காரணத்தினால 4 நாள் இந்திய வீரர்களுக்கு ஓய்வும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தர்மசாலா பிச்சு அது ஸ்பின்னுக்கு ஃபேவரான இருக்கக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 5வது டெஸ்ட் போட்டியிலையும் நம்ம இந்திய அணி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 15 பேர் அடங்கிய வீரர்கள் பட்டியலில் வாஷிங்டன் சுந்தர், KS பரத் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸான குல்தீப் யாதவ், அஸ்வின், ஜடேஜா இவங்கெல்லாம் அபாரமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி வீரருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வாஷிங்டன் சுந்தரை ஸ்குவாடில் இருந்து பார்த்தீங்கன்னா BCCI விடுவிக்க போகிறாங்களாம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் இந்திய ஸ்குவாடில் இருந்து வெளியில் அவர் தமிழக அணி ஸ்குவாடில் இணைய போகிறாரு. ரஞ்சி கோப்பையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. அரையிறுதி போட்டியில் தமிழ்நாடு மற்றும் மும்பை 2 அணிகளும் மோத போகிறாங்க. இந்த போட்டி மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. மும்பை அணி இப்போ பலமிக்க ஒரு அணியாக இருக்க காரணத்தினால வாஷிங்டன் சுந்தர் தமிழக ஸ்குவாடில் இருந்தார் அப்படின்னா அது நம்ம ஜெயிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை விடுவிச்சிருக்காங்க. ஸோ இந்திய ஸ்குவாடில் இருந்து விடுவிச்சாலுமே கூட தமிழக அணியில் இணைஞ்சு வாஷிங்டன் சுந்தர் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. நன்றி.